வருகையின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த சிறுவர் கிறிஸ்துமஸ் ஆராதனை வேளை 24 டிசம்பர் 24 தேதியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே மனுவாய் இறங்கி வந்தவரே, எங்களோடு கூட வாழும்படியாய் பெத்லகேமிலே பிறந்த பாலகனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் சிறுவர் ஆண்டவரே நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் இன்றைக்கு சிறுவர் கிறிஸ்துமஸ் ஆராதனையை மிக சிறப்பாகவும், இன்றைய சாயங்கால வேளையில் கிறிஸ்துமஸ் ஈவ் என்று சொல்லப்படுகிற ஆண்டவர் ஆராதனைகளை நடத்திருக்கிறார்கள். நாளில் எங்களோடு கூட நீர் பேசுங்க ஆண்டவர். நாளின் இறைச்செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரக்கூடிய ஜெபிக்கிறோம். இடையே மன்பர் சாரியும் சாக்கசாரி எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற மக்களுக்கு இப்படி இறை ஆசிரியர்களை தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் 155வது பாடலாகிய கிறிஸ்து பிறப்பின் பாடலாகிய கிறிஸ்தோரே எல்லாரும் களி கூர்ந்து பாடி பெத்லகேம் ஊருக்கு வாருங்கள் என்ற ஞான பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும் 155வது ஞான பாடல். வார்த்தையான கிறிஸ்தே நீர் மாமிசமாக
நமக்காக பெத்லகேமிலே பாலகனாய் பிறந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிக அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற நன்மையான உடன் விசுவாச குடும்பங்களே, உங்கள் யாவரையும் இந்த கிறிஸ்து பிறப்பின் சிறுவர் ஆராதனைக்காக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளின் மாலை வேளையிலே அநேக இடங்களிலே கிறிஸ்மஸ் ஈவ் என்று சொல்லப்படுகின்ற ஆராதனைகள் நடத்தப்படும். நம்முடைய இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபையில் கிறிஸ்துமஸ் சிறுவர் ஆராதனைகள் மிக சிறப்பாய் நடைபெற்று அதில் சிறுவர்களுக்கான செய்தி, சிறுவர்களுக்கான நடனங்கள், நாடகங்கள், வசனங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்கள் மிக சிறப்பாக இந்த நாளிலே ஆண்டவரை பற்றி பறைசாற்றுவார்கள். அது நம்முடைய வழக்கமாக இருந்து வருகிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வசனங்களில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். 2 முதல் 7 ஏசாயா 9. இந்த பகுதியை நாம் விளக்கும்போது சிறையிருப்புக்கு முன்னதாக இவங்க இருக்கிறாங்க, சிறையிருப்புக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு ஏசாயா சொல்கிறார். இப்போ சிறையிருப்புக்கு போகும்போது மிகுந்த துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும். ஆனாலும் ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார், அவர் விடுதலையின் நாயகன், வெற்றியை தருகிறவர் என்று சொல்லி இங்கே ஏசாயா சொல்றார். அதுவும் இந்த மக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருளில் நடக்கிற மக்களாக இருந்தார்கள். கார் இருள் அவங்கள மூடி இருந்தது. அதாவது இன்றைக்கு எப்படி அரசாட்சி செய்கிறவர்கள் மக்களை வாட்டி வதைக்கிறார்களோ அதுபோல அன்றைக்கு இருந்த அரசாங்கமும் மக்களும் மிகுந்த கஷ்டத்தில் இருந்தாங்க. அரசாங்கம் மக்களை மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கியது. மிகுந்த துன்பத்தில் இருந்தார்கள், வேதனையில் இருந்தார்கள், ஒடுக்கப்பட்டு இருந்தார்கள். ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த நன்மைகளும் கிடைக்கவில்லை, ஆசீர்வாதம் இல்லை. அந்த நேரத்தில் தான் இந்த வார்த்தை ஏசாயாவின் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு வருகிறது. பாருங்க, கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. பார்த்தீங்களா? அப்ப எப்படிப்பட்ட இருளில் இருந்தாங்கன்னா, கார் இருளில் இருந்தார்கள். கார் இருள் என்பது மிக பயங்கரமான ஒரு இருளாக இருக்கும். அது முன்பாக இருக்கிறவர்களை கூட பார்க்க முடியாத ஒரு இருள். அந்த இருள் மக்களையும் மறைக்கும், மனிதர்களையும் மறைக்கும், அரசர்களையும் மறைக்கும். யாரையும் அது வெளியே காண்பிக்கின்ற ஒரு ஒளியாக இருக்காது. அதாவது அப்படிப்பட்ட ஒரு இருள். அதாவது இந்த இருள் என்னன்னா, மக்கள் சமூகத்தில் புறக்கணிக்கப்படுவது, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படுவது, பொருளாதாரத்தில் புறக்கணிக்கப்படுவது, இல்லையா, சமயத்தில் புறக்கணிக்கப்படுவது, எல்லாத்திலுமே அவர்கள் வீழ்ச்சி உற்று இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய கிறிஸ்து அவங்களுக்கு பேரொளியாய் வருகிறார். அல்லேலூயா. நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில பேரொளியாய் இருக்கிறார். அந்த பேரொளி நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இன்னைக்கெல்லாம் யாரெல்லாம் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ, அல்லது பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிறீங்களோ, அல்லது துன்பத்தில், துயரத்தில், வேதனையில், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களோ, உங்க எல்லாருக்கும் கர்த்தர் இந்த நாளின் ஒளியை உங்களுக்கு தருகிறார். அதனால்தான் அவர் நமக்காக பெத்லகேமிலே பாலகனாய் பிறந்து நம்முடைய வாழ்வின் கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை எல்லாம் அவர் போக்கினார். ஆகவே பேரொளியை நாம் அன்றைக்கு அந்த மக்கள் பார்த்ததை போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டிலே
குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்தது. எப்போ மரணம் வரும், எப்போ துன்பம் வரும் என்று அவர்கள் காத்து கொண்டிருந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன உதித்தது? சுடர் ஒளி உதித்தது. அதாவது இன்னைக்கு எப்படி இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்து இருக்குது பாருங்க. நேற்று தினத்தில் கூட இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலாவது இந்த இஸ்ரேல் மக்கள் போர் தொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் காசாவின் மேல இன்றைக்கும் அவங்க போர் தொடுத்து ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற கூடாரங்களின் மேல அவர்கள் குண்டு மழை பொழிந்திருக்கிறார். எவ்வளோ அநியாயம் பாரு. இஸ்ரவேல் தேசம் நமக்கு நெருங்கிய தேசமா இருந்தாலும் கூட அவங்க செய்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள் மிக அதிகமாக இருக்கிறது இல்லையா? இந்த ஏழை எளிய குழந்தைகள் பெண்கள் மேல பாம் போட்டிருக்கிறாங்க, குண்டு வீசி இருக்கிறாங்க. அவங்க சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம அழுது மாரடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே. இதெல்லாம் நாம இன்றைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை என்றாலும் கூட நாம் பொருளாதாரத்துல, சமூகத்துல, இன்னைக்கு சாதியின் பேரில், மதத்தின் பேரில், இந்தியாவில் நாட்டை ஆளுகிறவர்களே சொந்த மக்களையே இன்றைக்கு கொடுமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. இந்தியாவில் இன்றைக்கும் அம்பேத்கர் ஒரு பேசும் பொருளாகவே இருக்கிறார். அவரை நல்ல தலைவராக யாருமே பார்ப்பதில்லை, ஒரு தலித் லீடராகவே பார்க்கிறார். இன்னைக்கு சமீபத்தில் நம்முடைய பார்லிமெண்ட்ல கூட ஒரு புகழ்பெற்ற ஒரு தலைவர் அவரை குறித்து அவதூறாய் பேசினார் என்ற சர்ச்சைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சமுதாயத்தில் நமக்கு தாழ்த்தப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நல்வாழ்வு இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் வழியாக நமக்கு சுடர் ஒளி இருக்கிறது. ஆமென். அவர் நம்ம மேல உதித்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது the light in the darkness, the light in the, எப்பவுமே ஒரு இருள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை நம்ம கொளுத்தி வைத்தா போதும், அது மிகப்பெரிய ஒளியை தரும். அந்த இடம் ஒரு பிரகாசமான ஒரு இடமாய் மாறிவிடும். ஏன் அப்படின்னா அந்த இடம் ஒளியின் இடமாய் மாறும். அந்த ஒளி அந்த அறையை முழுக்க பரவும். அதுபோலதான் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், வியாதி, பலவீனம், துன்பம் எல்லாம் மாறி போகும். மட்டுமல்ல, இந்த பகுதியில அந்த ஒளி யாருன்னு பார்த்தீங்கன்னா மேசியா. பாவங்களிலே, கட்டுகளிலே, அரசியல் சூழலில் இருந்த மக்களுக்கு மேசியா வரப்போகிறார். எப்படிப்பட்ட மேசியா வரப்போகிறார் பாருங்க. ஆண்டவரே அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி வருவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்வார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பதை போல களி கூறுவார்கள் இல்லையா? அவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்கன்னா, அறுவடை செய்து அறுவடை அறுக்கிற போது சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு பார்க்குறோம் பென்சல் புயல், பெரிய மழை, சீசனல் மழை வந்து இன்னைக்கு நிறைய இடங்களிலே ஏழை எளிய விவசாய குடும்பத்தினர் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறோம். இது அரசாங்கம் கூட எங்களை கண்டுகொள்ள, மத்திய அரசாங்கமும் கண்டுகொள்ள, மாநில அரசாங்கமும் கண்டுகொள்ள என்று வேதனைப்படுகிறாங்க. தண்ணீரில் எல்லா பயிர்களும் மூழ்கி விட்டதை பார்க்குறப்போ அவங்க அறுத்திருந்தாக்கா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே அறுக்கிற சூழ்நிலையில் இருந்த ஒரு 10 நாளில், 15 நாளில், 20 நாளில், ஒரு மாதத்தில் அறுக்கிற எல்லா பயிர்களுமே தண்ணீரில் மூழ்கி நாசமாக போச்சு. அப்போ எல்லாருமே வேதனைப்படுறாங்க. ஆனால் அதே அவங்க அறுத்திருந்தாங்கன்னு வச்சுங்க, மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க இல்லையா? அதான் சொல்றாரு, அறுப்பில் மகிழ்வதை போல அறுவடை நாளில் மகிழ்ச்சி வருவது போல. அதே போல திருடன் கூட்டம் எப்பவுமே திருடினே இருப்பாங்க. எங்க அவங்களுக்கு நிறைய பொருள் கிடைக்கிறதோ தெரியாது, அது ஒரு ஜாக் பாட்னு சொல்லுவாங்க. அது நிறைய கிடைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பகிர்ந்து கொள்வாங்க. அது போல அந்த மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்கள் சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்து எறிந்தீர். அதே அவன் மேல இருந்த நுகத்தடி, மாடு மேலே இருந்த நுகைத்தடியை எப்படி ஒரு அந்த மாட்டுக்காரன் மடலோ எழுதோ வெயிட்டோ ஏதோ ஒன்று இறக்கி வைத்துட்ட பிறகு அதை எடுத்து கீழே வைக்கிற அதப்போ அந்த மாடு வந்து ரொம்ப லகுவாக ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி நம்முடைய நுகத்தடிகளை நீக்கி ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர், அவர்களை ஒடுக்குகிறவரின் செங்கோலை ஒடுத்தெறிந்தார். அதாவது இதை வந்து அரசியல் சூழ்நிலையில் சொல்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் வந்து மீதியானவருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லப்படுகிறது. அமளியுற்ற போர்க்களத்தில் போர் வீரன் அணிந்திருந்த காலணிகளும் இரத்த கரை படிந்த ஆடைகள் அனைத்தும் நெருப்புக்கு இரையாக சுற்றார். அதாவது போரே வேண்டான்றார் ஆண்டவர். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தான். இன்னைக்கு இதை பார்க்குற இஸ்ரவேல் அல்லது மற்ற நாடுகள் எல்லாம் யோசிக்க வேண்டும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நோ வார், நோ வார், நோ வார், ஒன்லி பீஸ்.
ஒன்லி பீஸ். ஆனால் இன்னைக்கு மக்கள் எல்லாமே வாரை தேடி தான் ஓடிக்கொண்டாங்க, போரை தேடி. அதெல்லாம் என்ன சொல்றார் பாருங்க, நெருப்பில் தீக்கு இரையாக்க வேண்டும் என்று சொல்றார். ஏனெனில் நமக்காக ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகன் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளார் இல்லையா? ஆண் மகனே சொல்றார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கு. என்ன இருக்குமா? ஆட்சி பொறுப்பு. இந்த உலகத்தை அவர் ஜெயிச்சுட்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு வந்து ஆட்சி செய்ய மாட்டார். அவரே அன்பின் ஆட்சியாக செய்வார். அன்பின் ஆட்சி, சமாதானத்தின் ஆட்சி அது அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர். அவர் ஆலோசனை தருகிறவர். நமக்கு எப்பொழுதுமே ஆலோசனை தருது. இன்னைக்கு நிறைய பேர் ஆலோசனை தராங்க, கவுன்சிலிங்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அந்த கவுன்சிலிங்லாம் நிறைய நேரத்தில் ஃபெயிலியர் ஆகிடுது. இன்னைக்கு கணவன் மனைவி டிவோர்ஸ் பண்ணுற போது குழந்தைகளுக்கு, டீச்சர்ஸ்க்கு அல்லது ஸ்கூலில் பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஆலோசனைகளை தராங்க. நிறைய நேரத்தில் அது ஃபெயிலியர் ஆகிடுது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை தருகிறவர். அவர் வலிமை மிகு இறைவன். வலிமை மிகு இறைவன் என்று சொன்னால் இஸ் த பவர்ஃபுல் காட். எல்லா சக்தியும் அவருக்கு இருக்கிறது, என்றும் உள்ளது இல்லையா? அமைதியின் அரசர் இல்லையா? அதான் முதல்ல சொன்னேன், இன்னைக்கு பீஸை யாரும் விரும்ப மாட்டாங்க, ஆனால் ஆண்டவர் பீஸை விரும்புகிறார். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையிலே அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அது நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். அதாவது தாவீதுடைய வம்சத்தில் வந்தவர், அவர் ஆட்சி செய்வார். எப்படிப்பட்ட ஆட்சி செய்வார்னா, இஸ் நாட் லைக் எ பொலிட்டிக்கல் லீடர். அவர் ஒரு அரசியல் தலைவரை போல அல்ல, அன்பின் சாம்ராஜ்யத்தை கட்டுவார். அவருடைய சாம்ராஜ்யம் அன்பின் சாம்ராஜ்யம். அவருடைய சாம்ராஜ்யம் அமைதியின் சாம்ராஜ்யம், சந்தோஷத்தின், சமாதானத்தின் சாம்ராஜ்யம். அந்த மகிழ்ச்சி, சமாதான, சந்தோஷத்தை எல்லா மக்களுக்கும் கொடுக்கிற ஒரு இறைவனாக, ஒரு தலைவராக அவர் வந்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் இந்த கிறிஸ்து பிறப்பு குழந்தைகள் அருமையான கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிற நாம் இந்த நேரத்தில் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருளை நீக்கியவராக இருக்கிறார். மட்டுமல்ல, நான் முதல்ல சொன்ன இன்னைக்கு குழந்தைகள் தினம், அதாவது கிறிஸ்துமஸ், சிறுவர் கிறிஸ்துமஸ் ஆராதனையில் ஏன் குழந்தைகளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் பார். ஒரு சர்வீஸவே நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னா குழந்தைகள் மிக மிக அவசியம் இல்லையா? இன்றைய குழந்தைகள் தான் நாளைய திருச்சபையின் மக்கள். இன்றைய குழந்தைகள் தான் மறுநாள் திருச்சபையின் மக்கள், எதிர்கால திருச்சபையின் மக்கள், திருச்சபையின் தூண்கள், திருச்சபையின் தலைவர்கள். அப்துல் கலாம் சொல்றாரு, 50% வாலிபர்கள் தான் உலகத்தை நிரப்பி இருக்கிறாங்க இல்லையா? அதனால இந்த வாலிபர்களும் குழந்தைகளும் சேர்ந்தாதான் நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்கும், சமுதாயம் நன்றாக இருக்கும். இன்றைக்கு வாலிபர்களை, குழந்தைகளை இந்த சமுதாயம் கண்டுகொள்வதில்லை, அவர்களை சீரழிக்கிறது. ஆனால் திருச்சபை என்ன செய்கிறது? திருச்சபை குழந்தைகளுக்கு பயிற்சி, நல்ல பயிற்சி கொடுத்து வேதத்தை வாசிக்கணும் இல்லையா, பைபிள் படிக்கணும், ஜபிக்கணும், பாடணும், திறமைகளை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த மேடைகளை நம்ம கொடுக்குறோம். அதே போல் இன்றைக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படினு டிசிப்ளினை சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது அவர்கள் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து நல்ல பிரஜைகளாக இந்தியாவுக்கும் சரி, நம்முடைய சபைக்கும் சரி, நம்முடைய குடும்பத்துக்கும் சரி, அவங்க இருக்கிற கிராமத்துக்கும் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு பையன் சொல்கிறேன், திவினேஷ் அப்படின்ற ஒரு பையன் ஜீ டிவியில் பாடின்னு இருக்கிறான். சின்ன பையன், ரொம்ப அழகாக பாடுறான். அப்போது அவன் அந்த திறமை எப்படி அவனுக்கு வந்தது? அவன் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அம்மா அதை என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. அது பாடி அவன் இன்றைக்கி ஜீ டிவியில் பாடும்போது அவன் என்ன பண்ணுறான், அது ஒரு சின்ன கிராமம், பஸ்ஸு போக்குவரத்து இல்லாத அவனுடைய சொந்த ஊர். அந்த கிராமத்தில் தண்ணி இல்லைன்ன உடனே ஜீ டிவியே போய் 4 இடத்துல அவங்களுக்கு என்ன போட்டிருக்கிறாங்க, போர் போட்டிருக்காங்க. பாருங்கள், ஒரு சின்ன குழந்தை மேலே வரும்போது, ஒழுக்கமாக இருக்கும்போது, அவன் நல்லா திறமையாக இருக்கும்போது அவன் கிராமத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் இல்லையா? நம்முடைய குழந்தைகள் நம்முடைய திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் இல்லையா? நம்முடைய குழந்தைகள் நம்முடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த குழந்தைகள் கிறிஸ்துமஸை நம்ம கொண்டாடுறோம். இந்த நாளில் குழந்தைகளுக்கு அன்பை காட்டுங்கள், பரிசை வழங்குகள், இனிப்பை வழங்குகள், கிறிஸ்து பிறப்பை வழங்குகள். கர்த்தர் இந்த நாளின் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் கிறிஸ்து பிறப்பின் நன்னாளாகிய
இந்த ஆண்டவரே 24ஆம் தேதிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் ஈவ் என்று சொல்லப்படுகிற நாளை கொண்டாடுவார்கள். நாங்கள் ஆண்டவரே கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை முன்கூட்டியே சிறுவர் கிறிஸ்துமஸ் ஆராதனையாய் கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே கூட எங்கள் அருமையான குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் இருக்கிற எல்லா குழந்தைகளும் ஆசீர்வதிங்க. நிறைய குழந்தைகள் பசியோடும் பட்டினியோடும் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. பாலியல் துன்புறுத்தல் இருக்கிறாங்க. பெற்றோர்களால் உறவுகளால் துன்புறுத்தப்படுறாங்க. ஆண்டவரே, பள்ளிக்கூடத்தில் மக்களால் துன்புறுத்தப்படுறாங்க. எல்லாம் மாறி சமாதானத்தை சந்தோஷத்தை இந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்ள இன்றைய குழந்தைகள் தான் நாளைய சமுதாயத்தின் தலைவர்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே அவர்களை பக்குவப்படுத்த கிருபை தார். இந்த நாளிலே இந்த இறை வார்த்தைகளை கேட்கின்ற அகில உலகத்தில் இருக்கிற எங்கள் குடும்பங்கள், மக்கள், ஆண்டவரே கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஆண்டவரே ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தாள் மரியாளுக்காக, சாக்கு சார் டீச்சருக்காக, ஆண்டவரே அடியனுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் காத்துக்கொள்ளும். பலவீனங்கள், துன்பங்கள், துயரங்கள் வராதபடி ஆண்டவரே இந்த ஊழியத்தை தொடர்ந்து நாங்கள் தடைப்படாமல் செய்ய கர்த்தர் எங்களுக்கு சுகத்தை பலத்தை தார். எதிர்கொண்டிருக்கிற கிறிஸ்துமஸ் ஆண்டவரே இந்த நாளை தினத்தில் கொண்டாட போகிறோம். அந்த பண்டிகையும் புத்தாண்டையும் எங்களுக்கும் ஆண்டவரை இதை பார்க்கிற கேட்கிற எல்லாருக்கும் இந்த தேவன் ஆசீர்வாதமாக்கி தாரும். இப்படி தாய் திருச்சபை, இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், குடும்பங்கள், ஊழியங்களுக்காகவும் அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உலகமுங்க இருக்கிற எல்லா கிறிஸ்தவ மக்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் சிறப்பு பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், ஆண்டவரை மற்ற எல்லா ஹோம்ஸ்காய் ஜெபிக்கிறோம். அங்கே பணியாற்றுகிற மக்கள், ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஆண்டவரே உடைய ஊழியக்காரர்கள், போதகர்கள், ரெவரன்ஸ், பெண் ஊழியர்கள், ஆண் ஊழியர்கள் எல்லாருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரை உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அமாஸ் இஸ்ரேல் போர் ஆண்டவர் நீக்கட்டும். நேற்று தினத்தில் கூட குழந்தைகள் மேலே, பெண்கள் மேலே, கூடாரத்தின் மேலே அவங்க போட்டிருக்கிறாங்க ராஜா. அதெல்லாம் மாறட்டும் ராஜா. ஆண்டவர் உக்ரைன் ரஷ்யா போர் மாறட்டும். பல இடங்களில் இயற்கை சீற்றங்கள், பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய் எல்லாம் மாற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படி இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இப்படி ஜனாதிபதி, பிரதமர், இப்படி முதலமைச்சர், கவர்னர், ஆண்டவர் அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரே எல்லா ஆண்டவரை எங்கள் மக்கள் குறிப்பாக என்னுடைய இந்திய தேசத்திற்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பண்டிகையாக மாறும்படியாக ஜெபிக்கும். இந்த நேரத்தில் பலவீனமாக நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதோ ஆண்டவரே நாராயணி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இப்படி எல்மாங்குப்பம் ஆண்டவரே பெத்தேல் லுத்தரன் திருச்சபையுடைய ஆயர் அருள் திரு பால் மோசஸ் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கிற சிகிச்சைகளுக்காக நன்றி. தொடர்ந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இல்லம் திரும்ப கிருபை தார். அதனால ஆண்டவர் மிகுந்த மன வேதனையில் இருக்கின்ற அவருடைய அன்பு துணையார் ஐரம்மாவுக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சபையாருக்காக, எல்மாங்குப்பம் பெத்தேல் லுத்தரன் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய காத்தொருளும் தேவைகளை சந்தியும். ஆயர்கள் ஆண்டவர் இந்த பண்டிகை நாட்கள் இல்லை என்றால் மிகுந்த கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. அந்த கஷ்டங்களை எல்லாம் நீர் மாற்ற வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த காலை நேரத்தில் அதே போல் இன்னும் பலவீனமாக இருக்கிற என்னுடைய பிஜிஎஸ் ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, இப்படி உதயநேசன் ஐயருக்காக, ஆண்டவரே இதோ சிஎம்சி மருத்துவமனையில் ஆன்ஜியோ செய்து ஆண்டவரே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற இப்படி அன்புக்குரிய அண்ணன் திரு எட்வின் ராஜன் பாபு அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். சுகத்தை தாரும், பலத்தை தாரும். மீண்டும் ஆண்டவர் சுகம் பெற்று இல்லம் திரும்ப கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இன்னும் ஆண்டவரே தீபா, ஏழுமலை, வேலன், லதா, ஆலன், ரஃபியா, என்னுடைய பெதஸ்தா ஜபுக்களுடைய அன்பு தாயார் வனஜாம்மாவுக்காக ஆண்டவரை நான் ஜெபிக்கிறோம். பலவீனமாக சிகிச்சை பெறுகிற எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து இந்த கிறிஸ்மஸில் அமைதி சமாதானத்தை அவங்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அதே போல் மீனாட்சி டென்டல் காலேஜில் ஆண்டவரே பணியாற்றுகிற டாக்டர் பிரதீப் அவருடைய அன்பு மனைவி டாக்டர் பர்னிஸ் நளினா குமாரி அவர்களுக்காக ஜெபிக்கிற இந்த நாளிலே தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற அன்பான அன்பு சகோதரி பர்னிஸை ஆசீர்வதிங்க. அவருடைய பணிகளை ஆசீர்வதிங்க. அவருடைய அன்பு கணவர் டாக்டர் பிரதீப் அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்னும் ஆண்டவரை அன்பான குழந்தைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் யாரெல்லாம் ஆண்டவர் இதோ பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிறார்களோ எல்லாருக்கும் நம்முடைய இறைய ஆசிரியர்களை தந்து வழி நடத்துகிறாச்சா. இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் அமைதியின் காலங்களாய், மகிழ்ச்சியின் காலங்களாய், சமாதானத்தின் காலங்களாய், சந்தோஷத்தின் காலங்களாய், ஆசீர்வாதத்தின் காலங்களாய், மனித நேயத்தின் காலங்களாய், எல்லாரும் நேசிக்கிற மக்களாய் நாங்கள் வாழ இப்படி இல்லங்களிலே அமைதி சமாதானத்தை நீர் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நடைபெற இருக்கிற எல்லா ஆராதனைகளிலும் இப்படி கிருபை, இப்படி சமாதானம் தங்கியிருக்கட்டும். இதை கேட்டு பார்த்து பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் விடுதலை சமாதானத்தை தந்து வழி நடத்தும். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய ஒளியை கண்டார்கள் என்ற நற்செய்தியை நான் பெற்றுக்கொண்டு வாழ கிருபை தார். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். உமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியானவர் உம்முடையோடு கூட இருப்பதாக. ஆமென்.
பிரைஸ் தி லார்ட்.